வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓபிஎஸ் இந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நிறைவேறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தீர்மானத்தில் சசிகலாவை கொண்டு வர்றது, கட்சியில் முக்கியமான பொறுப்பு, எடப்பாடி பழனிசாமி அந்தர்பல்ட்டி அடித்தது, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார். இப்போ அந்த காலம் சூழ்நிலை தகுந்த பாடி பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒத்த கருத்து இருந்தால் நாங்கள் இணைவோம், அது பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணி வச்சுக்கோன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா அதிமுகவோட ஊழல் பட்டியலை தயாரித்து ஆளுநர்கிட்ட போய் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சந்திக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது. பட் இது எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மையான விஷயம் தெரியல. அதே மாதிரி உதயகுமார் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினது எங்களோட பிரிஞ்சு சென்றவங்க தான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கான்னு சொல்லிட்டு. பிரிஞ்சு சென்றவங்க இல்லைப்பா, அது நீங்கள் நீக்கப்பட்டவங்கன்னு சொல்லணும். பார்த்தீங்களா, போய் கட்சியில் இருக்கான்றதை உறுதிப்படுத்திட்டு இருக்காரு உதயகுமார். பிரிஞ்சா சென்றிருக்காங்க, அவங்க கட்சியை விட்டு நீக்கிறனால தான் இன்னும் அமமுகவில் போய் சேர்ந்துருப்பாங்க, இல்லை ஓபிஎஸ் பக்கம் போய் சேர்ந்துருப்பாங்க. பிரிஞ்சு சென்றவங்கன்னு சொல்லக்கூடாது. அது நீ கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி போகும். பிரிஞ்சு சென்றவங்கன்னா அதிமுகலேயே குற்றச்சாட்டு வருதுன்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது. தொடர்ந்து ஓபிஎஸ் பற்றியும் டிடி தினகரன் பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ஷன் கொடுக்கல. ஆனால் டிடி தினகரன் கட்சியை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா உதயகுமார் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு என்ன ஆனாலும் உயிரே போனாலும் 1,00,000 உதயகுமார் திருப்பியும் உதயம் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் லேட்டாக தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சோஷியல் மீடியாலே வன்மையாக கண்டித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பிஸியில் இருந்தாருன்னு பார்த்திங்கன்னா, இவர் வேலுமணி தங்கமணி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிடலாம், இல்லைனா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். ஏன்னா ஃபண்டெல்லாம் பார்த்திங்கன்னா முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எடப்பாடியோட லெஃப்ட் ஹேண்டு சேலம் இளங்கோவன் வீட்லேயே ஐடி ரைடு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஃபண்டு கை வச்சா எம்எல்ஏ கூட ஆக முடியாது அட்லீஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கூட மோத வேணாம். நம்ம பார்த்திங்கன்னா டெல்லியோட டீலிங், அதாவது பாஜகவோட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சா ஃபண்டுக்கும் பிரச்சனை கிடையாது, சென்ட்ரலோடு டச் இருக்கலாம், சேஃபாக இருக்கலான்றது தான் பார்த்திங்கன்னா இப்போ முடிவுக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எங்களோட அறிவிப்பு வெளியாகன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.